உனக்கு நான் காதலன், எனக்கு நீ காதலி. நான் சொன்னேன் என்று ஒரு யார் ஒரு மனைவி அவ ஒரு மாதற்குல மனைவி அவளை பற்றி நினைவுபடுத்தாது. ஏனென்றால் கொண்டவன் இருக்கும்போது கண்டவனிடத்தில் கற்பை பறிகொடுத்தவள் அவள். நான் சொன்னேன் என்று மனைவி நாடு கடத்தினான். ஒரு தந்தை யார் தெய்வத்துக்கு சமம். ஒரு தாசி பேசி கேட்டு தந்தையை நாடு கடத்தினான். இவன் எனக்கு போட்டுவானா? என்ன 3 நாள் வித்துட்டு போடுவான். புரியல? தாசியா என் பேர சொல்ல உனக்கு தகுதிருக்குதா? என் பேர சொல்ல உனக்கு தகுதி இருக்குதா? நாடு நகரை அழைத்து வீட்டாசனை இப்படி எல்லாம் பேசுவது உனக்கு முறையாக இருக்கிறதா? என்ன முறை? உன்னை எப்படி எல்லாம் நினைத்திருந்தேன். என் உயிருக்கு உயிராக உன்னை நேசித்தேனே, அதுக்கு நீ காட்டும் நன்றி கடன் இருந்தானா? ஏய் வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே புதித மாயங்களே
விட்டாய், இது முறையாக இருக்கிறதா? யாரை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் சொல்வார்கள். ஒரு தவறி வைத்தது என் தவறுதான். அதற்கு நீ சொல்லிவிட்டாய். எப்படி என்றால், அன்று அவர் கண்ணீரால் புகட்ட முடியாத பாடத்தை இந்த நடத்தை கெட்டு வெளிப்பது எனக்கு புகட்டி விட்டார். எதையும் நன்றாய் எடை போடாமல் உதவி செய்தே உறவு கொண்டே இதுவும் வேண்டுமடா இதுவும் வேண்டுமடா எனக்கு இதுவும் வேண்டுமடா. அது மட்டுமல்ல, எங்கு செல்வன் யார் இந்த நாட்டு பக்கம் பார்த்தேன் என் மகன் ஆச்சு தூக்க மாட்டேன். இந்த பக்கமே திரும்ப கூடாது. அரசன் மகனாக பிறந்து விட்ட காரணத்தினால் நான் செய்யும் கொடுமைகளை தட்டி கேட்க தைரியம் யாருக்கும் இல்லை என்று அகம்பாவித்தினாலும் செய்யாத கொடுமைகள் கிடையாது, புரியாத அக்கிரமங்கள். என்னுடைய தந்தை எடுத்துரைத்தார், இந்த தேவி பேச்சை கேட்காத கேட்காத என்று கேட்டேடா. அப்பா அடித்திய துன்பிருக்கிய சிறு அடித்தேனே, இதற்கெல்லாம் சரியான பாடத்தை புகட்டி கொண்டேனே அப்பா. உன்னுடைய எண்ணமும் உள்ளமும் எனக்கு இப்பொழுதுதானே புரிகிறது. எங்கிருக்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ கண்ணே கலைச்செல்வி, கண்ணே கலைச்செல்வி. உன்னை நான் நாடு கடத்திய போது நிறைவாத கர்ப்பிணியாக இருந்த நான் சொன்ன அவச்சொல்லுக்காக எங்கேயாவது சென்று மாட்டிவிட்டாயா? இல்ல வயிற்றில் இருக்க பிள்ளையை பெற்றெடுத்து
வளர்த்து இணைந்து விட்ட பிறகு கலைச்செல்வி கலைச்செல்வி என்று கதறுகின்ற